طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, பாக்கியமான இந்த ஜமாஅத்துல் ஆகிருடைய மாதத்தின் கடைசி நாட்களில் தான் 22 தான் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம். பொதுவாக சஹாபாக்கள் அவர்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த தீனை முழுமையாக்கினார். வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற கூட்டம் என்பது மா அனா அலைஹி வ ஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபிகளும் எந்த வழியில் இருக்கிறோமோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலும் பாராட்டி சொல்கிறான். நாமும் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய திருநாமம் கேட்டாலே ரலியல்லாஹு அன்ஹு என்ற உயர்வான வாசகத்தை நாம் சொல்லி காட்டுகிறோம். அதிலேயும் குறிப்பாக 4 ஹலீஃபாக்கள் யாருடைய திருநாமங்களை ஒவ்வொரு ஜும்மாவிலும் உலகமெல்லாம் சொல்லி காட்டப்படுகிறதோ, அந்த தீனுடைய செழுமையை ஏற்படுத்தி தந்த 4 ஹலீஃபாக்கள், அல்லாஹு தஆலா இவர்களை கொண்டுதான் மார்க்கத்தை எல்லா நிலையிலும் நிறைவாக ஆக்கினார். குறிப்பாக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவின் மகத்துவத்தை குறித்து சொல்கிறார். வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வ ஸத்தக பிஹி என்று அல்லாஹு தஆலா அவர்களை சித்தீக் என்ற பட்டமும் கொடுப்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால நபித்துவத்தினுடைய அந்த வாழ்க்கையிலே சித்தீக்குல் அக்பருடைய உதவி, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றிணைந்த தீனுக்கு செய்த சேவை என்பது சாதாரணமானதல்ல. மூமின்களான நாம் அதை வாழ்க்கையில் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரணமானதல்ல. இந்த உலகத்தில் முதலாக ஈமான் கொண்டவர்கள், ஆண்களிலே முதலாக ஈமான் கொண்டவர்கள், அவருடைய ஈமான் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய ரசூல் சாட்சி சொல்கிறார். சித்தீக்குல் அக்பருடைய ஈமான் எப்படிப்பட்டது? மா தஅவுது இலல் இஸ்லாமி அஹதன் இல்லா கானத் லஹு கபுவத்துன் வ தரத்துதுன் வ நதுருன் இல்லா மா கான மின் அபீ பக்கர். இந்த உலகத்தில் யாரை நான் இஸ்லாத்தின்பால் நான் அழைத்தாலும் ஏதோ ஒன்று அவங்களுடைய மனசுல ஒரு சின்ன உறுத்தல். ஏன்னா அவர்கள் மீது நல்ல நம்பிக்கை கொண்டு அவருடைய குணத்தை பார்த்து தன்மைகளை பார்த்து அதெல்லாம் ஈமான் கொண்டுட்டாங்க. ஆனாலும் கூட ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு மாற்று கருத்தோ ஒரு சின்ன சந்தேகமோ அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் சித்தீக்குல் அக்பரை தவிர சித்தீக்குல் அக்பருடைய ஈமானுக்கும் வலிமையான ஈமானுக்கு ரசூல் சாட்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி. அது மாத்திரமல்ல, சித்தீக்குல் அக்பர் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி வரும் பொழுது அவர்களோடு சேர்ந்து 5 பேரை கூட அழைச்சுதான் வந்தாங்க. அந்த 5 பேரும் யார்? சாதாரணப்பட்டவர்களா? சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அல்-அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு. 5 பேர் யாருன்னு சொன்னா சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 பேர்ல இந்த 5 பேரும் உண்டு என்றால் எப்படிப்பட்ட மகான்கள்! அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அது மாதிரி சித்தீக்குல் அக்பருடைய மொத்த குடும்பமும் இஸ்லாம். நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா அந்த காலகட்டத்தில் சித்தீக்குல் அக்பராக இருந்தாலும் சரி, அவருடைய தகப்பனார் அபு குஹாஃபாவா இருந்தாலும் சரி, அவருடைய மகள்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கடைசி பேரப்பிள்ளை ஹஜ்ரத் முஹம்மது அவர்களை சித்தீக்குல் அக்பர் தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, அவருடைய பேரப்பிள்ளை உட்பட இந்த பரம்பரை இஸ்லாமானது. அது மாத்திரமல்ல, அவர்களின் காரணத்தினால் ஏராளமான அடிமைகள், எதிரிகளால் துன்புறுத்தப்பட்ட அந்த அடிமைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை சுவைக்க செய்தவர் ஏராளமாக. இதற்கு பிலால் போன்றவர் சித்தீக்கின் காரணத்தினால் ஈமான் கொண்டவர்கள். ஜின்னீர் அம்மையார் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்
ஈமானுக்கு உதாரணமான அந்த பெருமக்களை எல்லாம் இந்த தீனுக்கு கொண்டு வந்த பெருமை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. தீனுடைய எந்த நல்ல அமல்களிலும் முதன்மையானவர். எந்த நல்ல அமல்களை எடுத்தாலும் சரி, அதில் எல்லாம் முதன்மையானவர். பண உதவியா, இந்த தீனுக்கு உதவி செய்தவர்களிலேயே மகத்தான பேருதவி சையதுனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதுல சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. சித்தீக் நாயகத்தினுடைய உதவிங்கிறது சாதாரணமான உதவி அல்ல. அவங்களுடைய உதவிக்கு இன்றும் நாம் அனுபவிக்கும் உதாரணம் மஸ்ஜித் நபவி. அது அவர்கள் பக்கம் செய்ததுதான். அந்த நிலத்தை, மஸ்ஜித் நபவியை, புனிதமான அந்த பூமியை வக்ஃப் செய்தவர்கள் சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. யாரும் விஷயத்துல போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாது. தபூக் யுத்தம் இஸ்லாத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி காலம், ஹிஜ்ரி 9 நடந்துச்சு. கடுமையான நெருக்கடியான அந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு உதவி கேட்டாங்க. இந்த நேரத்துல சையதுனா உமர் இப்னு கத்தாப் தான் நினைச்சாங்களாம், இந்த தடவை நாம சித்தியக்குல் அக்பரை மிஞ்சிரணும்னு நினைச்சாங்க. தன்னுடைய சொத்தில் பெரும்பகுதி எடுத்துக்கொண்டு போய் ஸல்லல்லாஹு இடத்துல கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன கொடுத்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்திருக்கிறேன் நாயகம். சித்தியக்குல் அக்பர்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வும் இந்த ரசூலையும் வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நெகிழ்ந்து போய் சொன்னார். நெகிழ்ந்து போய் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சொன்னாங்க, மா நஃபஅனி மாலு அஹதின் கத் மா நஃபஅனி மாலு அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பொருளாதாரம் எனக்கு உதவியதை போல யாருடைய பொருளாதாரம் எனக்கு அப்படி பயனளிக்கவில்லை. சித்தியக்குல் அக்பர் அவர்கள் கண்ணீர் வடித்தார். நாயகமே, நானும் சித்தியக்கும் என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு அர்ப்பணம் அல்லவா? நீங்க ஒரு பிரிச்சு சொல்றீங்களேங்கிற மாதிரி கேட்டான். எல்லா விதத்திலும் இந்த தீனுக்கு வருது, எந்த கண்ணோட்டத்தில் எடுத்தாலும் சரி. ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக அவர்களுக்கு இந்த தீனுடைய மேன்மை கிடைப்பதற்கான காரணம் அவருடைய கல்விலே பதிந்திருந்த ஈமான் தான் காரணம். அந்த ஈமானுக்கு நிகர் யாரும் எதையும் யாரையும் சொல்ல முடியும். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். உலகத்துல ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு முழு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. சித்தீக் நாயகத்தினுடைய கண்ணியத்தையும் இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சாதனைகளையும் நாம் விளங்குவதற்கு ஒரு 2 கட்டத்தை யோசிச்சா போதுமா? ஒரு 2 நிகழ்வு அதை யோசித்தால் இந்த தீனுக்கு அவங்க எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்காங்க. ஒண்ணு ஸல்லல்லாஹுடைய வஃபாத்தினுடைய நேரம், உம்மத்தே நிலைகுலைந்து போயிருந்த நேரம். அந்த நேரத்தில் தான் சாந்த சொரூபியானது சித்தியக்குல் அக்பர் அவர்கள் முன்னின்று செய்த அந்த நடவடிக்கை இருக்கிறதே, இந்த தீனை நிலைப்படுத்தியது. ஒரு நிலையிலே ஆக போக கலங்கி போய் மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய அந்த நிலையிலே இந்த தீனை நிலைப்படுத்தியவர்கள் சையதுனா சித்தியக்குல் அக்பர். இந்த நிகழ்ச்சி சாதாரணமானது அல்ல. எல்லோரும் கலங்கி போய் நின்ற காலம். ஒரு வகையிலே ஏதாவது கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பிரச்சனை வருமோ என்ற அளவுக்குள்ள அந்த நேரத்தில் தான் இந்த தீன் நிலை பெறுவதற்குண்டான தெளிவான ஒரு வழிகாட்டுதலை உம்மத்திற்கு செய்தவர்கள் சித்தியக்குல் அக்பர். அது மாதிரி ஸல்லல்லாஹுடைய காலத்திற்கு பின்னாலே நாங்க தொழுகிறோம், மற்ற காரியத்தை செய்யறோம், ஜக்காத்து ஒழுங்கா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் எழுந்த நேரத்தில் அதுல சையதுனா உமர் ரலியல்லாஹு போன்ற வீரர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் அனுசரிச்சு போவோம், சுல்தான் உங்களை விட்டு வஃபாத் ஆயிட்டாங்க, இந்த நேரத்துல ரொம்ப கடுமையா இருந்தா அதுக்கு பிறகு ஏதாவது திரிவு உண்டாயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் உமரா? ஜப்பாருன் ஃபில் ஜாஹிலிய்யத்தி வ கப்பாருன் ஃபில் இஸ்லாம். அறியாமை காலத்தில் வீரர் என்று அறியப்பட்டவரா, இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் கொலை ஆயிட்டீங்கன்னு கேட்டான். சித்தியக்குல் அக்பர் நெஞ்சை அடிச்சு சொன்னாங்க. ஸல்லல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்தையும் அதனுடைய கயிறையும் கொடுத்து, இப்பொழுது அந்த கயிறை தரலன்னு அவங்களுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்தேன். அவங்க தீனில் நிலைத்து நின்று அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறதே உம்மத்தை சரியான வழியில் கொண்டு செல்லும் சாதாரணமான நிகழ்வு அல்ல. உண்மையானவர்களே, நான் சித்தீக் நாயகம் அவருடைய அந்தஸ்தும் தீனுக்கு அவர்கள் செய்த சேவைகளும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அவர்கள் இருந்த நெருக்கமும் நட்பும், அதனால்தான் சொன்னாங்க, இந்த உலகத்துல எனக்கு உபகாரம் செய்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நான் பகரம் செய்துட்டேன், ஆனால் என்னுடைய சித்தீக் எனக்கு செய்த உபகாரத்திற்கு ரப்பே என்னால பகரம் செய்ய இயலல்ல, ஒரு இடத்துல ஒப்படைக்கிறேன், என்னால இயலல்லன்னு சொன்னாங்க.
அல்லாஹ்வை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்னுடைய சித்தியை. எல்லா நிலையிலும் ஆற்றல் பெற்றவர்களா அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். எல்லா துறையிலும் எல்லா நிலையிலும் அவருடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமா பல விசேஷங்கள் சித்திக நாயகத்துக்கு உண்டு. குறிப்பா கனவுக்கு விளக்கங்கிறதுல சித்திக நாயகம் ரொம்ப தேர்ச்சியா. கனவுக்கு விளக்கம் சொல்வதில சல்லாசனமே ஒரு கனவு கண்டு அதுல சித்திகுல் அக்பர்ட்ட கேட்டாங்க, தபூக்கர் நான் ஒரு கனவு கண்டேன், என்ன விளக்கம்னு கேட்டாங்க. ஒரு ஏணிப்படியில் ஏறி சென்று கொண்டிருக்கிறோம், நான் உங்களை விட 2.5 படி முன்னால போறேன், 2 படி தாண்டி இன்னொரு 1/2 படி தாண்டி முன்னால் செல்கிறேன், நீங்க எனக்கு பின்னால் அந்த படியில ஏறி வர்றீங்க. சித்திகுல் அக்பர் சொன்னாங்க, நாயகமே உங்களுக்கு பின்னால் 2.5 வருஷம் கழிச்சுதான் நான் வஃபாத் ஆக வேண்டும். அதான் கனவுக்கு விளக்கம். சரியாக சொன்னீர்கள். அதே போல அவருடைய திருமகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா தான் ஒரு கனவு கண்டாங்க. என்னுடைய தகப்பனாற்றை சொன்னாங்க, என் மடியில் 3 சந்திரன்கள் வந்து விடுவதாக கண்டேன்னு சொன்னாங்க. அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் இந்த தீனின் மகான்களான 3 பேர் அடக்கப்படுவார்கள். ஆயிஷா நாயுடைய வீட்டுலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திகுல் அக்பர் வல்லாஹ் நடக்கப்பட்டிருப்பார். எல்லா துறையிலும் மேம்பட்டவர். அல்லாஹ் தஆலா அவர்களை போல் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சஹாபிகளை சொன்னார். இந்த சஹாபிகளுக்கெல்லாம் நாயகர், சஹாபிகளுக்கெல்லாம் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தஆலா அந்த நன்மக்களுடைய பொருட்டினால் நமக்கும் வலிமையான ஈமானை தந்தருள்வானார். தீனுக்கு நம்மால் முடிந்த ஹித்மத்துகளை இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. அல்லாஹ் அவர்களோடு அந்த நன்மக்களோடு அல்லாஹ் தஆலா நம்மையும் கியாமத்தில் சேர்த்து அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மையும் சந்ததிகளையும் குடும்பத்தார் நம்மை சார்ந்த எல்லோரையும் வந்து ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.